கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உலகம் முழுவதுமாய் நினைவு கூறுகிற நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் மரித்த நாளை நினைவு கூறுகிறதா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பிறந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, அதே போல அவர் வருகிறதும் உண்மையாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் மாத்திரம் நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறாதபடிக்கு உலகத்தின் காரியத்தில் போகும் பொழுதெல்லாம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படும் போதெல்லாம் அவரை நினைவு கூறணும். அவர் துக்கப்படுகிற காரியம் பாவமான காரியம், அருவருப்பான காரியம், அக்கிரமமான காரியம், வேதத்திற்கு புறமான காரியம், வேதத்தை படிக்காதபடிக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, அருவருப்பான காரியங்கள், ஃபோனுக்கும் வேண்டாத இன்டர்நெட் காரியங்களுக்கு, வீண் பேச்சுகளுக்கு, வீண் நண்பர்களோடு வேண்டாத எல்லா காரியங்களையும் நம்ம செய்யும் போதெல்லாம் நமக்கு நினைவில் வரணும், அவர் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நான் செய்கிற காரியங்களுக்காக, நான் செய்த காரியங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் எனக்காக மரித்தார். நான் பாவத்தில் மரிக்கக்கூடாதுன்னு நினச்சி, நான் அக்கிரமத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி, பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர், பாவ படுகொலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ பாரம்பரியமான நாட்களைப் போல, உலகம் முழுவதுமாய் நினைவு கூறுகிற பாரம்பரியமான நாட்களைப் போல இந்த நாளை நினைவு கூறாதபடிக்கு, இந்த நாளில் மாத்திரம் அதை நினைவு கூர்ந்து அதை எல்லாவற்றையும் செய்கிறதை போல, எல்லாரும் செய்கிறதை போல செய்யாதபடிக்கு இந்த நாளில் கர்த்தர் உணர்த்துகிற காரியம், அவர் நமக்காக மரித்திருக்கிறார். அவர் நமக்காக மரித்திருக்கிற ஏன் அப்படின்னா, நான் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாதுன்னு, நான் மறுபடியும் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைக்கும்படியாக இந்த மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். இந்த நாளில் மாத்திரமல்ல, ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் பிறந்த காரியம், அவர் நமக்காய் வாழ்ந்த காரியம், அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, அவர் சிலுவையில் அறையப்பட்டு, அவர் சிந்தின ரத்தம் எல்லாம் உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. ஆனால் அதே போல அவர் வருகிறது உண்மையாக இருக்கிறது. வெறும் அவர் மரித்த நாளை மாத்திரம் நினைவு கூர்ந்து விட்டுவிடாதபடிக்கு, அவர் உயிர்த்தெழுத நாளை மாத்திரம் கொண்டாடி விட்டுவிடாதபடிக்கு ஒரு நாள் உண்டு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற காரியம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி அவருடைய வருகிற நாட்கள் சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு ஆயத்தப்படும்படியாகவும் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமமான காரியங்கள், விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எனக்காக மரித்தார் என்று சொல்லி, நான் மறுபடியும் அவரை நான் சிலுவையில் அறைய மாட்டேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளுடைய கிரியைகள் அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய நடக்கைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படும் பொழுது நம்மளுடைய எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவர் அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரையும் தேவன் பக்கமாய், கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி, அவரே உண்மையான கடவுள், தெய்வன் அவர்தான் என்று சொல்லி அவர் பக்கமாய் திருப்புவதற்கும், ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும், இதோ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நினைவு கூர்ந்து ஆயத்தமுள்ளவர்களாய் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை கொடுப்பார்.